உங்களுக்கு ஆதார் மையத்திற்கு செல்லாமல் வீட்டில் இருந்தே ஆதாரில் மொபைல் எண் மற்றும் முகவரியை மாற்றுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அது ரொம்ப ஈஸி தான். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நாட்டில் தற்போது அனைத்து முக்கிய சேவைகளை பெறுவதற்கு ஆதார் கார்டு தேவைப்படுகிறது. அதுவும் குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது, வங்கி தொடர்பான சேவை, லோன் எடுப்பது, புது சிம் கார்டு வாங்குவது, KYC அப்டேட், இறப்பு சான்றிதழ் என அனைத்திற்கும் ஆதார் கார்டு தான் தேவைப்படுகிறது. அந்த வகையில் அனைத்து தேவைகளுக்கும் பயன்படும் இந்த ஆதார் கார்டை எப்போதும் அப்டேட்டாக வைத்திருக்க வேண்டும். அதுவும் முன்பு நாம் ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும் என்றால் ஆதார் சேவை மையங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருந்தது. இப்போது அது தேவையில்லை. இனி ஆதார் மையங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது ஆதார் ஆப் வந்துவிட்டது. இதன் மூலம் இனி ஆதாரில் மொபைல் நம்பர், முகவரி போன்றவற்றை மாற்றம் செய்து கொள்ளலாம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆதார் செயலியில் மொபைல் நம்பர், முகவரி போன்றவற்றை மாற்றம் செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். முதலில் உங்கள் போனில் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் வழியாக ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்யுங்கள். அடுத்து உங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து பின்னர் உங்கள் பயோமெட்ரிக்கை சரிபார்க்கவும். அடுத்து ஆதார் செயலியின் முகப்பு பக்கத்தில் சர்வீஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் உங்கள் மொபைல் எண் புதுப்பிக்க வேண்டுமா அல்லது முகவரியை புதுப்பிக்க வேண்டுமா என்ற ஆப்ஷன் தோன்றும். இப்போது நீங்கள் மொபைல் எண் அப்டேட் செய்ய வேண்டுமென்றால் அதற்கான பழைய நம்பரை உள்ளிட்டு OTPயை பெற்று புதிய நம்பரை உள்ளிட வேண்டும். OTP சரிபார்ப்பு முடிந்ததும் முக அங்கீகாரத்தை பயன்படுத்தி உங்கள் பயோமெட்ரிக்கை சரிபார்க்கவும். அடுத்து இதற்கான கட்டணமான ரூபாய் 75 செலுத்த வேண்டும். பிறகு 15 நாட்களில் உங்கள் மொபைல் எண் அப்டேட் ஆகிவிடும். சரி, ஆதார் செயலியில் முகவரி மாற்றுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆதார் செயலியில் உங்கள் ஆதார் எண் மற்றும் பயோமெட்ரிக் விவரங்கள் வைத்து உள்நுழையவும். அதன் பின்னர் ஆதார் செயலியின் முகப்பு பக்கத்தில் சர்வீஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் அதில் அப்டேட் ஆதார் அட்ரஸ் எனும் விருப்பம் தெரியும். அதை நீங்கள் கிளிக் செய்யணும். அதன் பிறகு யூசிங் யுவர் டாக்குமெண்ட் என்பதை கிளிக் செய்தால் உங்களது ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஒரு OTP வரும். அதனை உள்ளிட்டு நீங்கள் எந்த சான்றிதழ்களை உள்ளிட போகிறீர்கள் என்பதை தேர்வு செய்யவும். அடுத்து உங்கள் புதிய முகவரியை உள்ளிடவும். குறிப்பாக நீங்கள் கொடுக்க இருக்கும் சான்றிதழை PDF அல்லது ஸ்கேன் செய்து உள்ளிட வேண்டும். அதன் பிறகுதான் முகவரி மாற்றத்திற்கான கட்டணத்தை ரூபாய் 75 செலுத்த வேண்டும். அதுவும் UPI டெபிட் கிரெடிட் கார்டு மூலம் 75 ரூபாயை செலுத்த முடியும். அவ்வளவுதான். உங்களது ஆதாரில் முகவரி 15 நாட்களில் அப்டேட் ஆகிவிடும். உங்களது ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு இதற்கான அப்டேட் குறித்த மெசேஜ் வரும். இதன் மூலம்தான் உங்கள் மெசேஜ் வரும்போதுதான் உங்கள் ஆதார் அப்டேட் ஆனதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கூகுள் பே செயலியின் புதிய அப்டேட். குழந்தைகளுக்கு பணம் அனுப்ப புதிய வழி வந்துவிட்டது. பயன்படுத்துவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் கூகுள் பே செயலியில் உள்ள பாக்கெட் மணியை குறித்து சமூக வலைதளங்களில் ஆடியோ ஒன்று வைரலானது. அதில் இந்த பாக்கெட் மணி தொட்டால் வங்கி கணக்கில் இருக்கும் மொத்த பணமும் காலியாகிவிடும் என்று ஒருவர் கூறுகிறார். மேலும் இது ஒரு மோசடி வலை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் கூகுள் பே செயலியில் இந்த பாக்கெட் மணி அம்சமானது எந்தவித மோசடியும் இல்லாத அம்சமாகும். அதாவது BHIM செயலியில் இருப்பது போல UPI
சர்க்கிள் சேவை தான் கூகுள் பே செயலியில் பாக்கெட் மணி என்ற பெயரில் சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனால் பாக்கெட் மணி வங்கி கணக்கு இல்லாத உங்கள் குடும்பத்தினர் அல்லது குழந்தைகளுக்கு டிஜிட்டல் பேமெண்ட் செய்ய உதவ கொண்டு வரப்பட்ட சேவை ஆகும். இது வங்கி கணக்கு இல்லாத நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். சரி, இதன் அம்சங்கள் என்னென்ன மற்றும் அதை பயன்படுத்துவது எப்படி என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது யூபிஐ சர்க்கிள் அமைப்பின் ஒரு பகுதிதான் இந்த பாக்கெட் மணி அம்சம். இதன் மூலம் முதன்மை பயனர் இரண்டாம் பயனர்களை சேர்க்க அனுமதிக்கிறது. குறிப்பாக இதில் முதன்மை பயனரின் வங்கி கணக்குக்கு இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இரண்டாம் நிலை பயனர்கள் அந்த கணக்கை பயன்படுத்தி பண பரிமாற்றங்களை செய்ய முடிகிறது. சரி, இந்த முறையில் தனியாக பணத்தை பரிமாற்ற செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பதிலாக இரண்டாம் நிலை பயனர் ஒரு பரிவர்த்தனையை தொடங்கும் போதுதான் முதன்மை பயனர் அமைந்துள்ள நிபந்தனையை பொறுத்து அது தானாகவே நடக்கும் அல்லது முதன்மை பயனரின் ஒப்புதலுக்கு பிறகு நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் ஒரு கூகுள் பே பயனாளர் 5 இரண்டாம் நிலை பயனர்கள் வரை சேர்த்து கொள்ள முடியும். குறிப்பாக சிறிய செலவுகளை நிர்வகிக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். மேலும் இந்த பாக்கெட் மணியில் 2 விதமான பணம் செலுத்துவதற்கான முறைகளும் உள்ளது. முழு அதிகாரம். இந்த பாக்கெட் மணி அம்சத்தில் முதன்மை பயனர் மாதம் ரூபாய் 15,000 வரை ஒரு குறிப்பிட்ட வரம்பை நிர்ணயிக்கலாம். இரண்டாம் நிலை பயனர் ஒவ்வொரு முறையும் அனுமதி கேட்க தேவையில்லை. அந்த வரம்பிற்குள் சுதந்திரமாக பணம் செலுத்த முடியும். சரி, பகுதி அதிகாரம் பொறுத்தவரை குறிப்பாக இந்த முறையில் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் அனுமதி அவசியம் ஆகும். இரண்டாம் நிலை பயனர் பணம் செலுத்த முற்படும் போது முதன்மை பயனர் அதை தனது போனில் உறுதி செய்த பின்புதான் பணம் பரிமாற்றம் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போது கூகுள் பே செயலியில் பாக்கெட் மணியை செட் செய்யும் வழிமுறைகளை பார்ப்போம். ப்ரொஃபைல் மெனுவில் உள்ள யூபிஐ சர்க்கிள் எனும் பகுதிக்கு செல்ல வேண்டும். அடுத்து செட் அப் பாக்கெட் மணி எனும் விருப்பம் தெரியும். அதை கிளிக் செய்து நீங்கள் சேர்க்க விரும்பும் நபரின் கான்டாக்ட் நம்பரை தேர்வு செய்யவும். குறிப்பாக அந்த நபரிடமும் கூகுள் பே செயலி இருக்க வேண்டும். அதன் பின்பு முதன்மை பயனர் இரண்டாம் நிலை பயனரின் யூபிஐ சர்க்கிள் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து மேலே கூறியபடி 2 முறைகளில் முழு அதிகாரம் அல்லது அனுமதி முறை என ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் முழு அதிகார முறையை தேர்வு செய்தால் இதனால் மாதாந்திர செலவு வரம்பை நிர்ணயிக்க வேண்டும். அதே சமயம் அதுவும் பாதுகாப்பாக அந்த நபரின் உறவு முறை மற்றும் அரசு அடையாள அட்டை விவரங்களை வழங்க வேண்டும். அடுத்தது அதைத் தொடர்ந்து அழைப்பு அனுப்பப்பட்டு முதன்மை பயனர் தனது UPI பின்னை உள்ளிட்டு உறுதி செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் கூகுள் பே செயலியில் பாக்கெட் மணியை செட் செய்ததும் இரண்டாம் நிலை பயனர் நேரடியாக கடைகளில் QR கோடு ஸ்கேன் செய்தோ அல்லது போன் நம்பர் மூலம் பணம் செலுத்தலாம். குறிப்பாக முழு அதிகாரம் கொடுக்கப்பட்ட நபர் பணம் உடனடியாக செலுத்திக் கொள்ளலாம். அதே அனுமதி முறையில் முதன்மை பயனருக்கு நோட்டிபிகேஷன் வரும். அவர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அதை ஓகே செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் பணம் செலுத்த முடியும். மேலும் இருவருமே தங்களது டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி செலவுகளை பார்க்க முடியும். இப்போது QR கோடு, போன் நம்பர், UPI ID மற்றும் ஆன்லைன் பேமெண்ட்டுகளுக்கு மட்டுமே பாக்கெட் மணி அம்சம் உள்ளது. மொபைலில் ரீசார்ஜ்,
பில் பேமெண்ட் போன்ற வசதிகளுக்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க.